நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலா, நீ முதல்ல என் குடும்பத்தை கெடுத்த. நானும் என் வீட்டுக்காரும் எவ்வளவு அன்பா வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா? அது எல்லாத்தையும் இல்லாம பண்ணி என் வீட்டுக்கார நீ கைக்குள்ள போட்டுக்கிட்ட. இப்ப எந்த நாதியும் இல்லாம தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். இங்கே பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும். எங்க குடும்பத்தை நாசமாக்கணும்னு நினைச்ச நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போ, இந்த வீட்டை விட்டு வெளியில போ. ஆனா எங்க போறதுன்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? தெருவில் இருக்கிற நாய்ங்க கூட என்ன கிடைக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தற்கொலையும் பண்ணிக்க மாட்டேன். நான் எங்க போறதுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க போறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க ஸ்ரீகுட்டியை வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கும் போது 7 மாசத்துல இருந்து நம்ம வீட்டுல தான் இருந்தீங்க. உங்களை பாத்துக்கிறதுக்கு நம்ம அம்மா மட்டும் இல்லாம சரசம்மாவுங்கிற ஒருத்தவங்களும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அம்மாவோட தங்கச்சிங்களும் பாட்டியும் எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சிட்டில இருக்கிற வசதி உள்ள ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்ரீகுட்டியை நீங்க பிரசவிச்சீங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச சந்தோஷம் ஸ்ரீகுட்டியோட நூல்கட்டுக்கு அப்புறமா தான் முடிஞ்சுது. குழந்தையோட கழுத்துலயும் கால்லயும் கையிலயும் தங்கத்தை போடுறதுக்கு சொந்தக்காரங்க வரிசையா நின்னாங்க. அது எல்லாத்தையும் கண்குளர பார்த்து முதல்ல சந்தோஷப்பட்டவன் நான் தான். அப்படி நான் பிரசவிச்ச குழந்தை தான் இங்க படுத்து கிடக்குறான். என் வயிற்றுல ஜென்மம் எடுத்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சத்தான ஒரு சாப்பாடை கூட இந்த குழந்தை சாப்பிட்டதே கிடையாது. பூட்டு போட்டு ரூம்ல ஒரு கிளாஸ் தண்ணிக்காக ரொம்ப தாகத்தோட காத்துக்கிட்டு இருந்தவனா. அப்போ என் உள்ளுக்குள்ள இருந்து நீங்க அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொன்னது இந்த குழந்தை தான். நான் என் குழந்தைய பெத்தெடுக்க எந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எனக்கு தேவைப்படல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வயசான பாட்டி தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் தம்பியும் சொந்தக்காரங்களும் இருந்தும் எந்த விதமான நகையும் இல்லாம நான் என்னோட தாலியை கழட்டி தான் நான் இந்த குழந்தைக்கு நூல் கட்டி இருக்கேன். அந்த அளவுக்கு சகிச்சுக்கிட்டே என்ன ஒரே ரத்தத்துல பிறந்த நீங்க என்கிட்ட சொல்றீங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக பிறந்த சன்னதியை இங்க இருந்து போகட்டும்னு? பாலா, ஜெயா கஷ்டப்பட்டுதாமா இதை சொல்றா. மனோஜ் மறுபடியும் ஏன் உதவி பண்ண வராந்தா இவ கேட்டுட்டு இருக்கா. இதயம் இருக்கிறதுனாலதான். ஓ இதயத்துலதான் அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க போல இருக்கு. நீங்க இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. அவரை நீங்க சந்தேகப்படுற உங்க கணத்துலதான் ஒரு 4 ஆறு அறையணும். கட்டின புருஷனுக்கு பாசத்தையும் அன்பையும் திருப்பி கொடுக்க தெரியாத உங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியா இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய குற்றவாளியா இருக்கீங்க. என்ன நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? அம்மா நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? பாலா, இதுக்கு மேல ஏதாவது பேசுன? இத பாரு, இனிமே இத பத்தி பேசக்கூடாது. நீ உள்ள போன்னு சொல்றல்ல. வேணு இங்க என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா? திவ்யாவோட ரூமுக்கு வந்துட்டீங்க. உங்க எண்ணம் தான் என்ன? அம்மா நீங்க என்ன சொன்னீங்க? திவ்யா மகளா? நீங்க எத்தனை தடவை என்ன மகளேன்னு கூப்பிட்டுருக்கீங்க? ஒரு அந்நிய வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக வளர்க்குற பசுக்கள் தானே பெண் மக்கள், அதானே? சரி, இதுக்கப்புறம் என்ன மகளேன்னு கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மருமகளை பாசத்தோட கட்டி போடலான்னு நினைக்கிற புத்தி. உன்னோட திமிரான பேச்சை இது வரைக்கும் நிறுத்தல இல்ல? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன இப்படி எல்லாம் பேச வைக்கிறீங்க. ஜெயா மனோஜ் கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருக்கா. அவளை மாத்திர நீ இங்க வந்து இருந்தேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதனால வேணுவை கூப்பிட்டு வச்சு அவங்கிட்ட எதையாவது சொல்லி நீ அவன் கூட போயிடணும். நான் இங்க வரணும்னு கொஞ்சம் கூட ஆசைப்படவே இல்லை. ஆனா அவர் என்ன கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் என்ன இங்க கூட்டிட்டு போவாரு அந்த வழிக்கு தான் நான் போவேன். காரணம் வேணுகோபன் தான் இந்த குழந்தையோட அப்பா. இந்த குழந்தை தான் எனக்கு உயிர்.
அப்படிலாம் பண்ணல மேத்யூஸ். ஜெயா இங்கே வந்து குழந்தை கேட்டப்போ நான் ரொம்ப மோசமாகவே நடந்துக்கிட்டேன். ஒருவேளை உங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா அதை நம்ம தடுத்தே ஆகணும். ஓகே, நீ கொஞ்சம் யோசனை பண்ண, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். யார்கிட்டப்பா பேசிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு வக்கீலாக இருக்கான். ஒருவேளை ஜெயா கேஸ் போட்டா நம்மளை தப்பிக்க வைக்க ஒரு ஆள் வேணும்ல. நீ சட்டத்தோட பிடியிலேருந்து தப்பிக்கலான்னு நினைக்கிறியா? ஏண்டா, ஜெயா இங்க வந்தப்போ நீ மனப்பூர்வமா அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா அவ இங்கே இருந்திருப்பா. நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் அவளுக்கு என்ன தப்பு பண்ணேன்? உன் சைட்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே நியாயமா இருக்குப்பா. பொண்டாட்டியோட தங்கச்சிய வேற யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க அதை நல்ல விதமா எடுத்துப்பாங்களா? ஜெயா மற்றவங்க மாதிரி தானே? இன்னும் 6 வருஷமா அவளுக்கு தெரியும்ல. டேய், என்னதான் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சில நேரத்துல விவேகம் போயிடும்டா. ஆமா. சந்தேகங்கிறது மனசுக்குள்ள வந்துட்டா நம்ம வாழ்க்கையே போயிடும். அதான் இப்ப ஜெயாவுக்கும் நடந்திருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் நீ அதிகப்படுத்திட்டு போயிட்டே இருக்க. அதை சாக்க வச்சு நீங்க 2 பேரும் உங்களோட பொண்ணை தான் அங்கே இங்குமா அலைய வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவ ஏன் அம்மா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறா? ஜெயா கூட்டிட்டு போனப்போ அவ அப்பாவை பார்க்கணும் ரொம்ப அடம் பிடிச்சா. இங்க வந்தப்போ அது அப்படியே மாறி போச்சு. ஸ்ரீகுட்டிக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு, நீங்க 2 பேருமே அவ கூட இருக்கணுங்கிறது தான். செல்லம், இங்க வாமா. எனக்கு அப்பாவை பார்க்கவே பயமா இருக்கு. எதுக்காக அம்மா கிட்ட சண்டை போடுறீங்க? அம்மா உன்னை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனப்போ அப்பா கோவம் வந்துருச்சுமா. எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க போகாதன்னு சொன்னா அம்மா போக மாட்டாங்கல்ல. நான் சொன்னதை நீயும் கேட்டல, உங்க அம்மா கேட்டாளா? நம்ம 2 பேரும் அங்க போலாம், அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். நான் கூட்டா வருவாங்க. அப்படி உன்னை நீ கெஞ்சி கூட்டிட்டு வரவே வேண்டாம். நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டோமேனு உங்க அம்மாவுக்கு தோணணும். அதுக்கப்புறம் வந்தாலே போதும். அது வரைக்கும் நீ அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு சமுத்தா இருக்கணும். நீயும் அடம் பிடிச்சு போயிட்டா அப்பாவுக்கு யார் இருக்காங்க? பாத்தியாடா, அந்த குழந்தையோட மனசுல உன் மேல இருக்கிற கோவம் அதிகமாகிறதுக்கு முன்னாடி நீ ஜெயா கூட்டு வந்தே ஆகணும். யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செம்பகச்சேரி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய 2வது பொண்ணு பாலசுதா. நீ இத்தனை நாளா இங்க வரணும்னு ஆசைப்படவே இல்லையே. நான் ஒன்றும் வரல, கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் அனுசரிச்சு வந்திருக்கேன். நீ தனியா தான் வந்தியா? நான் ஒன்றும் இப்ப தனியா இல்லப்பா. வேணும் தெரியாது. தெரியாதா? நீ இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் என் கூட வாங்க. வேணும் அவளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டான். போயிட்டானா? நூலு கட்டுக்கு இங்க இருந்து யாரும் போகாதனால அவனுக்கு கோபம். பிறந்த குழந்தைக்கு நாம 1 கிராம் கூட தங்கம் கொடுக்கவே இல்லையே. அதுக்கு அவன் இப்படிதான் பண்ணுமா? நீ இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்ணு, இங்க வந்து பாலாவையும் அவன் குழந்தையும் கூட்டிட்டு போக சொல்லு. அவன் வந்து கூட்டிட்டு போவான்னு எனக்கு தோணலைங்க. அவளையும் குழந்தையும் நிரந்தரமா இங்கே தங்க வைப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு.
குழந்தையும் இதுக்கப்புறம் நாம தான் பாத்துக்கணுமான்னு தெரியலையே. எவ்வளோ ஆச்சியா? 30 ரூபா சார். எங்கள் பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கா? இருக்கு சார். இல்லை, எனக்கு தேவைப்படும் போது சொன்னவங்களால வாங்கி வந்து கொடுக்க முடியுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்போ தேவைப்படும் போது கூப்பிடுவேன், வரணும். சரி, வரட்டுமா? பாய். ஏங்க, அவன் மறுபடியும் வந்துட்டான். யாரு? வேணும். மை டியரஸ்ட் ஃபாதர் இன்லா, எப்போ வந்தீங்க? நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அது சரி, நீங்க இந்த வீட்டில இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல என்ன? அப்புறம் இங்க ஆம்பளைங்க எல்லாம் பண்ணா இவங்களுக்கு சௌகரியமா இருக்கும். இதை உள்ள கொண்டு போய் வச்சிருங்க. கொஞ்சம் அரிசியும் காய்கறியும் இருக்கு. பாலாவுக்கும் குழந்தைக்கும் கொடுக்க இதெல்லாம் தேவைப்படாது. யாரு சொன்னா இதெல்லாம் அவளுக்குன்னு? குழந்தை பெத்து போன நல்லா பாத்துக்க வேண்டியதும் அவளுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்க வேண்டியதும் உங்களோட கடமை. அப்பனா இதை திருப்பி கொண்டு போயிடு. இது எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மத்தவங்க கொண்டு வர்ற காசுல சாப்பிடுறதுலாம் எனக்கு பிடிக்காது. இன்னையில இருந்து நான் எங்க தங்க போறேன்னா இதோ இங்கதான். எத்தனை நாள் நான் இங்க தங்குவேன்னு என்னால சொல்ல முடியாது. நீலாம் இங்க தங்கவே கூடாது, புரியுதா? அது சொல்றது நீ யாரியா? என் பொன்னாட்டியும் குழந்தையும் எங்க இருக்காங்களோ அங்கதான் நானும் வாழ்ந்தாகணும். அதுக்கு இங்க யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? சொல்லுங்க, இதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? ஒரு மாமனார் வீட்டுல வந்து தங்குறது மருமகனுக்கு அழகு இல்ல. நீ போய் முதல்ல உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லடி. இது ஏன் வீடு. இங்க வந்து என்ன வாடி போடின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், ஆளை கூட்டிட்டு வந்து உன்னை அடிச்சா துரத்திடுவேன். அப்படின்னா ஆளை கூட்டிட்டு வா. என் பொண்டாட்டிக்கு இங்க என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. என்னையா? அப்புறம் நீ கூப்பிடுற ஆளுங்கிட்டலாம் நானும் சில விஷயங்களை சொல்லிதானே ஆகணும். வேணும், சத்தம் போடாம இங்க இருந்து போயிடு. போகணுமா? ஐயோ, பெத்த பொண்ணோட வேலையை கவனிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல. அந்த கம்ப்ளைண்ட் நான் இப்ப மாத்தி வைக்க போறேன். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் பாலாவும் குழந்தையும் இன்னிலிருந்து இங்க தான் தங்க போறோம். பாலான்ற பொண்ணு எங்களுக்கு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன இங்க உரிமை இருக்கு? சொல்லு வேணும், நீ எதுக்கு இங்க வந்து தங்கணும்? முதல்ல பாலா உங்களோட பொண்ணு தெரிஞ்சுக்கணும்னா இனிமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஆனா அவ வளர்ந்ததும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது உங்களோட மகளாதான். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நம்ம சட்டப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆனா கோர்ட்டு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நான் இங்க தான் தங்க போறேன். பாருங்க, இங்க இருக்கிற பொம்பளைங்களாம் நான் ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹரிக்கிட்ட விஷயத்த சொல்லிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் போகட்டுமா? கரெக்ட் தான். எல்லாருமா சேர்ந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். என்னம்மா, இந்த ரூம் உனக்கு ஓகேவா? ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லு. என்னுடைய எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்க நீங்க தான் இருக்கீங்கல்ல. நான் எதுக்காக இங்க இருக்கேன்னா உன் செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இல்ல. உனக்கு பாடம் கத்து கொடுத்த உன் ஃபேமிலிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கத்தான். உனக்கும் குழந்தைக்கும் ஆகிற செலவை அவங்க கிட்ட சொல்லி தான் பண்ண வைப்பேன். அதை தவிர ஆக்கிரமம் பண்றதுல தான் நீங்க தான் புத்திசாலியாச்சே. அடியே, சொல்ல போனா நீ எனக்கு பாசம் காட்டணும்டி. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சூனியக்காரி கிளம்பிக்கிட்டு நீ தப்பிச்சு வந்துட்டல்ல என்ன? இதுக்கப்புறம் நான் அங்க போய் என் ஷேர் கேட்க போறேன். நான் என்
என் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு தொட்டில கட்டி கொடுக்குறீங்களா? நான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் நீ இந்த தொட்டில் விஷயம்லாம் பேசுவியா? உங்க பெரிய விஷயம்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். என் குழந்தை தூங்குறதுக்காக எனக்கு ஒரு தொட்டில் வேணும், அவ்வளவுதான். ஏய், ஒரு தொட்டில் விஷயம் தானே, அது உன் அம்மாட்ட சொன்னாலே போதுமே. எனக்கு இப்ப என்ன வேணும்னா ரொம்ப அமைதியா யாரோட தொந்தரவும் இல்லாம நிம்மதியா தூங்க ஒரு இடம். அதுக்கு நீங்க மண்ணுக்கடியில தான் போகணும். அது உன்னோட ஆசை. ஆனா நான் உன்ன அப்படி டக்குன்னுலாம் போக மாட்டேன். நான் உன்கிட்ட இன்னும் அதிக பாசம் காட்டணும்டி. என்னில இருந்து டார்ச்சருங்கிற வார்த்தையை தவிர நீங்க பாசத்தை காட்டணும்னு சொல்றீங்க? பல பேர் பல வகையில பாசம் காட்டுறாங்க. ஆனா நான் இப்படிதான் பாசம் காட்டுவேன். பாரு, ஏதோ இங்க இருக்கிற இந்த குழந்தைய என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ ஒரு ஆண் குழந்தைய பெற்றிருந்தா உனக்கு சாப விமோசனம் கொடுத்திருப்ப. இந்த பெண் குழந்தை தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய எதிரி. நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க இருப்பீங்க. இந்த பெண் குழந்தை தான் என் வாழ்க்கையை பயமுறுத்துது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு கண்டிப்பா நீங்க உயிரோட இருக்கணும். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் தூங்க ஒரு இடம் பார்த்துட்டு வரேன். இதெல்லாம் ஒரு பேக். வேணு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இது அஜயோட ரூம். ஷாஜகானோட தாஜ்மஹால் சொல்ற மாதிரி இது என்ன உங்க பையனுக்காக ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? இல்ல அவன் தான் இங்க தங்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இந்த ரூம்குள்ள வேற யாரு வந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. இது வாடகை பில்டிங் தானே, அவன் இத ஒன்னும் சொந்தமா கட்டல. நானு உங்க பொண்ணோட புருஷன், அதுக்குண்டான மரியாதையை நீங்க எனக்கு கொடுக்கணும். நீ முதல்ல மரியாதையை கொடு. என்னால முடியாது. நீங்க என்ன கூட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல, நானே கட்டாயப்படுத்தி உள்ள வந்தேன். உங்களால முடிஞ்சா நான் அடிச்சு தோர்த்துங்க. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா போய் உங்களை கல்யாணம் பண்ணான்ல அவனை அனுப்பி விடுங்க. அந்த ஆளுக்கு தேவைப்படுறதை விட அதிகமா நான் கொடுக்குறேன். நீங்க போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இங்க இருந்து குடிக்க கூடாது. நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? போய் தண்ணியும் கிளாஸ் எடுத்துட்டு வரீங்களா இல்லையா? இல்லனா இந்த கட்லையும் டேபிளையும் அடிச்சு உடைச்சிட்டு உங்களையும் அடிச்சிருவேன். அக்கா நீங்க போலையா? போன கையோட திரும்பி வந்துட்டேன். நீங்க இங்க இருந்து ஃபைட் பண்றதை விட பெட்டர் மாமா கூட ஒன்னா இருந்து ஃபைட் பண்றதுதான். இதுக்கப்புறம் நம்ம சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்தாகணும். ஆனா என் பொண்ணு எனக்கு கண்டிப்பா வேணும். அஜய், இவ்வளவு நேரம் ஆகி நீ வராதனால இனிமேல் வரமாட்டேன்னு நினைச்சிட்டேன். இன்னைக்கு காலேஜில் 2020 மேட்ச் இருந்ததுல எங்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் ஃபைனலே. அவங்கள அடிச்சு துரத்தி கப்பு ஜெயிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக உனக்கு 2 தடவை கால் பண்ணப்பா. இன்ட்ரெஸ்டா கேம் போயிட்டு இருக்கும்போது கால்லாம் யாருமா எடுப்பா? நீங்க முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க, பயங்கர பசி. அஜய் நில்லு, நான் ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா. முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வேணுவ அவன் பாத்துக்குவாமா.
அந்த ஆள் எப்போ வந்தான்? கொஞ்சம் நேரம் ஆச்சு. அவன் எதுக்கு ஏ ரூம்ல தங்க வச்சீங்க? நாங்க யாருமே தங்க வைக்கலப்பா, அவனே தான் அங்க போயிருக்கான். அம்மா அவனை உடனே வெளில போக சொல்லுங்க. நீ ரொம்ப லேட்டா சொல்ற, அவனே இப்ப வருவான். அந்த ஆள் எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான்? அவன் மட்டும் இல்ல, பாலாவும் குழந்தையும் வந்திருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்களா? நீங்க எல்லாரும் இங்கே தானே இருந்தீங்க, அப்புறம் எதுக்காக அவனை இங்க தங்க வச்சீங்க? அப்பா எதுவும் சொல்லையா? அவர் ஏதாவது சொல்லி அவன் வாயில இருந்து ஏதாவது வார்த்தை கேட்கணுமா? வேணுவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, சொல்ல போனா கையை வைக்கவும் பயப்பட மாட்டான். அவன் என்னோட ரூமை அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான். உள்ள உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு தம்மு அடிச்சிட்டு இருக்கான். திவ்யா நீ எதுவும் சொல்லையா? சொல்லும் தான் நினைச்சா, ஆனா அவன் பண்ற விஷயங்களை பார்த்துட்டு அவன் பேசாமலே போயிட்டா. குழந்தையும் பாலாவும் அங்கதான் இருக்காங்க. அப்படின்னா திவ்யா நீ? திவ்யா இப்ப என் ரூம்ல தான் இருக்கா, ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இது சரி வராதம்மா, அவங்களை இப்பவே அடிச்சு துரத்தணும். அதத்தான் நானும் சொன்னேன், ஆனா என் பேச்சுக்கு தான் இங்க மதிப்பே இல்லையே. அவனை கிளம்ப சொல்லி நீங்க போய் சொல்லுங்கம்மா. நான் சொன்னா அவன் சத்தியமா கேட்க மாட்டான். அப்பா என்னடானா அவனை பார்த்து ஒதுங்கி போயிட்டே இருக்காரு. நானே ஒரு கை பாத்துக்கிறேன், அப்புறம் தயவு செஞ்சு நீங்க மட்டும் குறுக்க வராதீங்க. இனிமே அவங்க இங்க வரணும்னு நினைக்காத அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இத பாருப்பா, சரக்கு அடிச்சிட்டு போதையில இருக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போனா பிரச்சனை ஆயிடும்டா. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. டேய், Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.